அந்நியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட எஃப்எஃபான ஹிஸ் பேபி அதோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும், பார்த்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருந்தோன்னா, ஜிமின் அவங்களோட ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்கள ஒரு மாதிரி திட்டியிருப்பார். சொன்னாலும் நீங்களும் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஆரம்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே அவர் செம்ம கோவத்தில் இருந்திருப்பார் ஜிமின் மேலே. ஆனால் நீங்கள் தான் ஆரம்மா, இல்லை ஆரம் நீ இப்படி பண்ணக்கூடாது, எனக்காண்டி நீ ஜிமின் கூட சண்டைலாம் போடாத அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அப்பயே ஊருக்கு கிளம்பியிருப்பீங்க. அதே சமயத்தில் எங்கிட்ட ஜிமினுக்கு இப்போ தான் உண்மையே தெரியுது, அதுவும் டேங் சொல்ல போய் தான் உண்மையே தெரியுது. அதனால் அவருமே ஒரு மாதிரி எப்படி ஆரம்ப ஃபேஸ் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை வேறு அப்படியே திட்டிடோமே அப்படின்ட்டு கில்ட்டியாக இருக்கார். ஸோ அந்த வருத்தத்துலேயே ட்ரிங்க்ஸை ஃபுல்லாமே குடிச்சிட்டு அவர் ஒரு மாதிரி போதையில் இருந்தால் எங்கிட்ட டேயாங் சும்மாவே அவர் கம்பெனி கொடுக்குறன்ற பேரில் குடித்தாரா இல்லை எதுக்கு குடித்தாரோ, அதுவும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் உங்கள் மேலே க்ரஷ் இருந்திருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபீலிங்களும் சேர்த்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் வராங்க. ஆனால் இங்கே ஜிமின் தான் டேயாங்கை இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னா டேயாங் அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ வரும்போதே அவங்க குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் அங்கே தான் ஒரு மாதிரி டென்ஷனாக அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஜிமினும் டேயாங்கும் உள்ளே வர, டேயாங் வேற சும்மா இல்லாமல் உளறிட்டு இருக்காரு. ஜிமின் தான் சமாளிச்சுட்டு உள்ளே கூப்பிட்டு வராரு. உள்ளே வந்தோன்னா எல்லாருமே ஜிமினியும் டேயாங்கும் தான் மாறி மாறி பார்க்குறாங்க. ஆனால் ஆரம் ஜிமினை மட்டும்தான் முறைச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு செம்ம கோபமாக வருது. இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்களே ஒரே காரணத்துக்காண்டி தான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஜின்னு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருப்பாரு, வேணாம் இப்போதைக்கு இது வேணாம், சொன்னால் கேளு, எதாக இருந்தாலும் நம்ம கொரியாக்கு போன பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இருந்தாலும் ஆரம்புக்கு செம்ம கோபமாக இருக்கனால அங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பிடலாம், இவனை பார்த்துட்டே இருந்தால் இன்னும் கோவம் தான் வரும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்ட்டு அமைதியாக எழுந்திரிச்சு போகலான்னு தான் போகிறாரு. அப்போ ஜிமினே ஆரம் அப்படின்ட்டு கூப்பிட, அப்போ ஆரம் செம்மையாக முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஜிமினுக்கும் இப்போ எப்படி நான் என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இவன் புரிஞ்சுப்பானா இல்லை புரிஞ்சுக்க மாட்டானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பமாக நின்றுட்டுருக்கும் போதே ஜிக்கியும் வந்துட்டு லைட்டாக ஜிமினை முறைச்சிட்டு அதுக்கப்புறம் டேங்கை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு. அப்போது ஜிமின் மாத்திரம் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அப்போ சுகாதா வந்துட்டு, என்னடா இங்கே நின்றுட்டுருக்க, போ ரெஸ்ட் எடு, நாளைக்கு வேறு கான்சர்ட் இருக்குது, ட்ராவல் வேறு பண்ணணும் போ அப்படின்ட்டு அமைதியாக சொல்கிறாரு. நீ நீ என் மேலே கோவமா இல்லையா, நான் அதுக்கு தான் கோவப்படணும், இல்லை அது வயன், இங்கே பாரு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிட்ட இல்லை சாரி கேட்குறாந்தா அந்த பொண்ணுக்கிட்ட போய் சாரி கேளு அப்படின்ட்டு அவருமே கிளம்பிட்டாரு. ஜிமினுக்கு தான் இங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் கரெக்டாக ஜேஹோப் போகிறாரு. வந்தால் ஜின் தான் வந்துட்டு, ஜேஹோப் என்ன வயனை போய் விட்டுட்டு வந்துட்டியா, அவளை சேஃபாக ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுட்டு தான் வந்தேன். ஓ சரி. அப்போ ஜேஹோப்பும் ஜிமின் அங்கே நின்று இருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பிட்டாரு. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஜிமினுக்கு இப்போ தான் தெரியுது நீங்கள் மறுபடியும் கொரியாக்கே கிளம்பி போயிட்டீங்கன்னு, அதுவும் அவரால் தான் போயிருக்கீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ இன்னுமே அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகுது. அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட சாரி கேட்கணுன்னு தான் தோணுது அவருக்கு இப்போது. ஏன்னா எந்த தப்புமே பண்ணாத உங்களை அப்படி பேசிட்டார்ல. ஸோ அதனால தான் அவருக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மற்ற மெம்பர்ஸுமே சரியாக ஜிமினிக்கிட்ட பேசலை. ஸோ அதுவுமே இன்னுமே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே வானத்தை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, ஏன் எனக்கு எந்த வழியுமே தெரியல, ஏதாச்சும் நான் பண்ணணும், அப்போ தான் ஆரம் என் மேலே கோவமாக இருக்க மாட்டான், எல்லாருமே என் கூட நார்மலாக நடந்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாள் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் இங்கிட்டு ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு அழுகிய கண்ட்ரோலாக பண்ணிகிட்ருக்க முடியல. ஆரம் முன்னாடி கூட நீங்கள் லைட்டாக தான் அழுதுருப்பீங்க, ஆனால் இப்போது செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்களே திரும்பி என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ஏன் இவ இப்படி அழுகுறா அப்படின்னு நம்ம தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஹேர் ஹோஸ்டஸும் வந்துட்டு, என்னாச்சு மேம், ஏதாச்சும் ப்ராப்ளமா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ளே போய் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அழுது ஒரு மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் செவந்து போச்சு, ஒரு மாதிரி உங்கள் ஐஸே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் போதும், இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, ஜிமின் மேலே நம்மளுக்கு என்ன ஜஸ்ட் அட்ராக்ஷன் அவ்வளோதான், அவர் மேலே நம்ம லவ் எல்லாம் பண்ணலை, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ வயன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. ஏன்னா அப்படி சொன்னால் வச்சோம் நீங்கள் இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண மாட்டீங்கல்ல, அதனால தான்
ஸோ அதனால் நீங்களும் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா அங்கே தான் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் லைட்டாக சிரித்த மாதிரியே போகிறீங்க. என்னடி வயன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? 2 நாள் ஆகும் தானே சொன்னேன், ஒரே நாளில் வந்துட்ட? இல்லை, அது எனக்கு உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன என்னெல்லாம் ஹக் பண்ணுற? நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே வயன் அப்படின்ட்டு அவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னாச்சு வயன், ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆரம் ஒன்று ஏதாச்சும் திட்டானா என்ன? சேச்சே, ஆரம் எதுக்கு என்னை திட்ட போகிறான்? அவன்லாம் என்னை திட்டலை. சரி வாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ தெரியுது, ஏதோ சரியில்லைன்னு. ஸோ அவங்க உடனே ஆரமுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ ஆரம்பம் எடுத்துகிட்டு, சொல்லுங்கம்மா, வயன் சேஃப் வந்துட்டாளா? வயனெல்லாம் வந்துட்டா. என்னாச்சு? வயனே ஒரு மாதிரி இருக்கா? நீ ஏதாச்சும் திட்டினியா? இல்லைம்மா, நான் எதுவும் திட்டலை. அது அவள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கால, அதனால தான் அப்படி இருக்கா. அவள் சரியாயிடுவா அப்படின்ட்டு ஆரம்பம் சமாளிச்சுட்டு அப்படியே ஃபோனை வைக்க கரெக்டாக ஜிமின் முன்னாடி வராரு. ஸோ அவருக்கு கடுப்பாக தான் ஆகுது. ஸோ அதனால் அவர் அப்படியே ஃபேஸை திருப்பிக்க ஜிமினாலையும் அப்போ எதுவுமே பேச முடியல. அமைதியாக போயிட்டு அவரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாரு. ஸோ இங்கிட்டு நீங்கள் என்னமோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் முடியல. நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அவர் ரிஜெக்ட் பண்ணாலும் அது ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் ஏன் வயன் நீ இப்படி பண்ணுற? இது லவ் இல்லை வயன். இல்லை, இது லவ் தான். லவ்வால் மட்டும்தான் ஒருத்தங்களுக்கு இவ்வளோ வலியை கொடுக்க முடியும். ஸோ இது கன்ஃபார்ம் லவ் தான். நீ ஜிமினை உண்மையாக தான் லவ் பண்ணுற, அதனால தான் உனக்கு இவ்வளோ வலிக்குது அப்படின்ட்டு உங்கள் மனசாட்சி சொல்ல உங்களுக்கும் அப்போ தான் புரியுது. அப்போ நம்ம அவரை உண்மையாக தான் லவ் பண்ணுறோம். ஜஸ்ட் அவரோட அழகுக்கும் அவரோட ஃப்ரேமுக்கும் ஒன்றும் நான் அவரை லவ் பண்ணல. இது உண்மையான லவ் தான், இது உண்மையான லவ் தான் அப்படின்ட்டு நீங்கள் அதை நினச்சி இன்னுமே அழுகிறீங்க. ஆனால் எத்தனை நாள் தான் அழுதுகிட்டே இருக்க முடியும்? நீங்களும் மூவ் ஆன் இல்லை. நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பொண்ணுனால சரி, இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. நம்மளோட லைஃப்பை நம்ம பார்க்கணும், நம்மளுக்குன்னு அம்மா இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மனசை தேத்திக்கிறீங்க. ஆனால் நைட்டெல்லாம் உங்கள் கனவுல கூட ஜிமின் போய் பேசியிருப்பார்ல, அது எது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவையும் ஜிமினை சைட் அடித்தது, நீங்கள் போய் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் விலைக்கு போனது, அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஆன ஒரு அழகான அந்த ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு எல்லாமே வருது. உங்களால் ஒழுங்காக தூங்க கூட முடியல. ஸோ அதனால் நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் மற்றவங்ககிட்ட காமிச்சிக்கிறீங்க. ஆரம் கூட உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசுவார். அப்போல்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் ஆரம்கிட்ட பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் மற்ற மெம்பர்ஸ் பற்றி கேட்குறீங்க, ஜிமினை பற்றியுமே கேட்குறீங்க. ஏன்னா ஜிமினை பற்றி கேட்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னுமே ஜிமினை பற்றி நினச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஆரம் நினச்சிக்கிட்டானா. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை பற்றியும் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் ஜிமினை பற்றி கேட்கும்போது உங்கள் வாய்ஸே ஒரு மாதிரி கிராக் ஆன மாதிரி தான் வருது. ஸோ அதுலேருந்து ஆரம்க்கு நல்லா புரியுது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க மூவ் ஆன் ஆகிறதுக்குன்னு. ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே கேட்கல. உங்கள் போக்கிலேயே போட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அவர் உங்ககிட்ட நார்மலாக தான் நடந்துக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாரு, அது எல்லாத்தையுமே உங்களுக்கும் சென்ட் பண்ணுறாரு. அதில் நீங்கள் எல்லா மெம்பர்ஸுமே பார்க்குறீங்க, எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஜிமின் மட்டும் ஒரு மாதிரி சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் மனசு ஏன் ஜிமின் இப்படி இருக்காரு, ஏன் சோகமாக இருக்காரு, என்னாச்சு? ஆரம் ஏதாச்சும் சண்டை போட்டிருப்பானா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அதே நேரத்தில் இன்னொரு மனசு, இப்போ எதுக்கு உனக்கு, அவர் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அவரை பற்றி கவலைப்படுற, சும்மா உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு திட்டுது. ஸோ நீங்களும் அப்படியே அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ரெகுலர் ரொட்டீன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஆரம் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு எல்லோரும் கொரியாக்கே வராங்க. அவங்களோட வேர்ல்டு டூர் செம்மையாக போச்சு. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் எல்லோரும் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆரம் வந்தோன்னே அவங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் என்ன ஆரம் வந்துட்டியா? நான் வந்துட்டேன் வயன், நீ எப்போ பார்க்க வர? நானா? இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால என்னால் பார்க்க வர முடியாது. சரி நாளைக்கு? அது எனக்கு நாளைக்கு கொஞ்சம் மீட்டிங்கெல்லாம் இருக்குது, அதனால் வர முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண தான் பார்க்குறீங்க. ஸோ ஆரம்பம் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணல. சரி ஓகே வயன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாரு. ஏன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஜிம்னை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே தானே அழகான மெமரிஸ் எல்லாம் நடந்திருக்கும். அவர் கூட நீங்கள் போய் பேச ட்ரை பண்ணது, அதுக்கப்புறம் அவர் நீங்கள் சைட் அடித்த மெமரிஸ் அப்படின்ட்டு எல்லாமே அந்த ஸ்டூடியோவில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கேயே மறுபடியும் போக உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போது கிட்டத்தட்ட மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஜிம்னை பற்றி நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களோட லைஃப்பை பார்த்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் இப்போ ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் அங்கே போய் எதுக்கு பழசெல்லாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு தான் நீங்கள் வேணான்னு அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆரம்பமே அதை புரிஞ்சுக்கிட்டு அவரே உங்களை பார்க்குறதுக்காண்டி வராரு, உங்களையும் சரி அவரோட அம்மாவையும் சரி.
ஸோ வந்து பார்த்தா நீங்கள் தாங்க சின்சியராக உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்களே. ஸோ அதனால் உங்களை பின்னாடிலேருந்து வந்து வயன் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் பயந்துட்டீங்க. ஏன் ஆரம், என்ன நீ இப்படி பயமுறுத்திட்ட? ஆமாம், நீ என்ன இங்கே பண்ணுற? உன்னையெல்லாம் வெளில போக அலோவ் பண்ணிட்டாங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க? பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு தான் ப்ராக்டிஸ் நிறையா இருக்குதுன்னு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். ஓ அப்படியா? நான் கூட ஏஜென்சியில் தான் உன்னை வெளில விட மாட்டாங்கன்னு நினச்சேன். அப்படி இருந்தால் நீ ஏன் டெய்லி வந்திருக்க வேண்டியதானடா? நான் தான் உன்னை வந்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. நீ வேணும்னு தான் வந்திருப்ப, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆரம் அம்மா அப்படின்ட்டு போய் அவரோட அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப நாள் ஆயிருக்கும் அவரோட அம்மாவை பார்த்து. ஸோ அதனால செம்ம ஹாப்பியாக அவரும் சிரிச்சுக்கிட்டே இருக்க அவங்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட பையன் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ அதனால அவங்களும் ஸ்பெஷலாக சமைச்சு ஆரம் கொடுக்க, அம்மா உன் பையன் வந்தோன்னே என்னை கண்டுக்க மாட்டேறல என் வயன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு அவங்களும் சமாளிக்கிறாங்க. ஆனால் விழுந்து விழுந்து கவனிக்கிறது எல்லாமே ஆரம்ப தான். ஸோ அதனால் நீங்களும் அதை சிரிச்சுக்கிட்டே சும்மா செல்லமாக கோப்புற மாதிரி கோப்படுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பம் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. உங்களோட அம்மாவுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. டே கொஞ்ச நேரம் தாண்டா இருந்த, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடா. அங்கே நீ எப்படி இருப்பியோ எனக்கு தெரில, கொஞ்ச நேரம் அம்மா பக்கத்தில் இருந்துட்டு போயேன் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பக்கும் இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் கொஞ்சம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளாட்டி மறுபடியும் அவர் போய் ஆகணும். ஸோ அதனால் அவருக்கும் கஷ்டமாக இருந்தாலும் சாரிம்மா, நான் இன்னொரு நாள் வரேன், இன்னொரு நாள் வந்து 1 டே ஃபுல்லு உங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிவிட்டு உங்களையும் வந்து ஓகே வயன், நீ சேஃபாக இருந்துக்கோ, அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, அடிக்கடி என்னை பார்க்கவா. சரி ஆரம், இல்லைனா சொல்லு, நானே உன்னை பார்க்க வந்துடுறேன். இல்லை இல்லை, உனக்கு எதுக்கு கஷ்டம், நானே பார்க்க வரேன். அப்போ ஓகே வயன், நான் வரேன், அம்மா பாய் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஆரம்பக்கும் பிரியவே மனசுலனாலும் அவர் அப்படியே கிளம்பிட்டாரு. நீங்களும் உங்கள் அம்மாவும் தான் ஆரம் போகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் போகிறீங்க. இங்கிட்ட ஆரமும் வராரு. என்னடா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படின்ட்டு ஜின் தான் வந்து ஆர்வமாக கேட்குறாரு. நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அம்மாவும் என்னை ரொம்ப டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. வயன் கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே வர இதை ஜிம்னும் தான் கேட்குறாரு. ஆனால் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்போது ஆரம்பமும் வர எல்லா மெம்பர்ஸும் வந்துட்டு வயன் எப்படி இருக்கா, வயனை நான் பார்க்கவே வர மாட்றா, அவளை பார்க்க வர சொல்லு, நானும் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ட்டு டேயாங் சொல்ல, ஜேகே சொல்ல அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் மட்டும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் இருக்கார். அப்போ ஆரம்பமும் ஜிமினை பார்க்குறாரு. ஆனால் ஜிமின் தான் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காரே. இவனுக்கு எவ்வளோ கல் நெஞ்சம், ஏதாச்சும் கேட்குறானா பாரு அப்படின்ட்டு நம்ஜனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது ஜிமின் மேலே. ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ன தான் கோப்பிட்ருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் தான் லீடர் ஆச்சே, பொறுமையாக யோசிச்சிருப்பார் உட்காந்து. இவன் இப்படி பண்ணுறானா, அப்போ ஏதாச்சும் ரீசன் இருந்திருக்கும். அப்படி என்ன தான் ரீசன் இருக்கும், இவன் ஏன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே ரெடியாக இல்லை, இல்லை நாம் தான் கேட்க ரெடியாக இல்லைன்னு அவன் வந்து சொல்லலையா அப்படின்ட்டு அவரும் யோசிச்சிருப்பார். ஸோ அவர் லாஜிக்கலாக தான் யோசிக்கிறாரு. ஸோ அதனால் ஜிமினுக்கு க்ளோஸ்னால் அது டேயாங்கும் ஜேகேவும் தான். ஸோ அதனால் ஜேகே கிட்ட ஜேகே சொல்லுங்கள் ஆரம். இல்லை நீ போய் ஒரு வாட்டி ஜிமின்கிட்ட பேசிப்பார், எதுக்கு அவன் வயனை ரிஜெக்ட் பண்ணான்னு. ஏன் மறுபடியும் அதை எடுக்கணும், ரொம்ப நாள் ஆச்சுல, இப்போ எல்லாரும் அதை மறந்துட்டாங்க, நீங்கள் எதுக்கு மறுபடியும் அதை கேட்குறீங்க. இல்லை நீ ஒரு வாட்டி பேசிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஜேகேவும் ஆரம் சொன்ன மாதிரியே வந்து பேசியிருப்பார். ஆனால் ஜிமின் தான் வாயவே திறந்துருக்க மாட்டார். ஜேகே அதை பற்றி பேச தான் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜிமின் தான் டாபிக் டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஸோ அதை தான் வந்துட்டு ஜேகேவும் வந்துட்டு ஆரம் கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஆரம்க்கு இவனுக்கு என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டான், இவனுக்கு என்ன தான் ப்ராப்ளமே சொல்ல மாட்டான். என் தங்கச்சி அழகாக தானே இருக்கா, அவளுக்கு என்ன குறை, இவன் ஏன் ரிஜெக்ட் பண்ணான் அப்படின்ட்டு அவருக்கு செம்ம குழப்பமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டேயாங் கிட்ட டேயாங் என்ன ஆரம், நீயும் போய் ஒரு வாட்டி பேசிப்பார். பேசி பார்க்கணுமா, எதை பற்றி? அவன் எதுக்கு வயனை ரிஜெக்ட் பண்ணான்னு, அதுவும் இல்லாமல் வயனை எதுக்கு அப்படி அவன் பேசணும், அதுக்கு என்ன ரீசன் இப்போ கேட்டு வா. என்ன நானா? ஆமாம் நீ தான் போ அப்படின்னு சொல்ல. ஸோ டேயாங்கு வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. ஆரம் தூரத்துலேருந்து பார்க்குறனால ஓகே இவன் அதை பற்றி தான் பேசுகிறான் போல் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்காரு. ஆனால் எங்கிட்ட டேயாங் டே ஜிமின் ப்ளீஸ் என்னால் தான் இந்த குழப்பம்லாம் அப்படின்ட்டு சொல்லிடாதுற ஆரம் கிட்ட, அப்புறம் அவ்வளோதான் எனக்கு ஒன்று போட்டுருவார் ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சிட்ருக்காரு. ஏன்னா ஆரம்புக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் டேயாங்க தானே பொழந்து எடுத்துருவார். ஸோ அதனால தான் அவர் இப்படி கெஞ்சிட்ருக்காரு. ஸோ ஜிமினும் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஓ மேலே மட்டும் தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு, ஸோ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் டேயாங்கும் அப்பாடி அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஆரம் தூரத்துலேருந்து அப்படியே இவங்க 2 பேரும் தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு.
சரி இவரை வேற போய் சமாளிக்கணுமா அப்படின்ட்டு அப்படியே வந்து ஆரம் சொல்லு ஏதாச்சும் சொன்னானா? இல்லை அவன் ஒன்றுமே சொல்லலை, அவன் அமைதியாக தான் இருக்கான். ஆனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவன் ரிக்ரெட் பண்ணுறானா, ஆனால் அவனை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு ஜிமினை பார்த்துட்டே ஆரம் சொல்ல, இல்லை இல்லை அவன் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறான், உனக்கு தான் தெரியல அப்படின்ட்டு டேயாங் தப்பிச்சா போதும்டா அப்படின்ற மாதிரி அங்கே வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. ஸோ ஆரம்க்கு இவன்கிட்டேருந்து எப்படி தான் உண்மையாக வாங்குறது அப்படின்ட்டு அவரும் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நைட் ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு இதில் அவார்ட் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எல்லோரும் பார்ட்டி மாதிரி வச்சு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஜிமின் இந்த சோகத்தில் எல்லா ட்ரிங்க்ஸையும் எடுத்து அவர் தான் குடிக்கிறாரு. மற்றவங்க கூட லிமிட்டாக குடிச்சிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஜிமின் தான் எல்லோரும் போனப்போ இருக்கும் உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே தான் ஆரமே உட்கார்றாரு. ஆரமும் அவ்வளோவெல்லாம் குடிக்கல, ஏன்னா அவர் தான் மற்றவங்க எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துக்கணும். அவரே குடிச்சிட்டா என்ன அர்த்தம்? அதனால தான் அவர் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. எல்லோரும் குடிச்சிட்டு போய் தூங்குறாங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே. அப்போ லாஸ்ட் வரையுமே ஜிமின் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அப்போ ஆரம்புக்கு நாமளே வந்துட்டு டைரெக்டாக கேட்டுடலாம் அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு வந்து ஜிமின் குடிச்சிட்ருக்க ட்ரிங்க்ஸை அப்படியே வாங்கி ஜோராக பக்கத்தில் இருக்க டேபிளில் வைக்கிறாரு. அவள் ஜிம்மினும் அப்படியே நிமிந்து ஆரம்ப தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ ஆரம் ஜிமின் கையை பிடிச்சி தரன்னு டெரஸுக்கு தான் இழுத்துட்டு போகிறாரு. ஸோ ஜிமினும் எதுவுமே சொல்லாமல் தள்ளாடிட்டு தான் பின்னாடியே போயிட்டுருக்காரு. போனோன்னே ஜிமினை முன்னாடி நிற்க வச்சு, சொல்லு ஜிமின், உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? என் தங்கச்சி எதுக்கு நீ அப்படி பேசி அப்படி ரிஜெக்ட் பண்ண? பிடிக்கலான்னு சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு அப்படி திட்டின? என் தங்கச்சி அப்படி உனக்கு என்ன தான் பண்ணிட்டா அப்படின்ட்டு இப்போ தான் வாயை திறந்தே அவர் கேட்குறாரு. கேள்வி இத்தனை நாளாக மனசுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ தான் கேட்கணும்னு தோணியிருக்கும் போல். இப்போ எல்லாத்தையும் கக்க. அப்போ ஜிம்மினும் பொறுமையாக நம்பினை பார்த்துட்டு அப்படியே அவர் கீழே உட்காந்துட்டாரு. என்னடா ஆச்சு? இல்லை இல்லை எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் உன்னோட தங்கச்சின்னே தெரியாது. தங்கச்சின்னு தெரியாதா? என்ன உளறிட்டுருக்க? அன்றைக்கி தான் சொன்னால அவள் என்னோட தங்கச்சின்னு. இல்லை நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன உளறிட்டுருக்க? இல்லை அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணீங்க, 2 பேரும் ஹாப்பியாக இருந்தீங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் டேங்கிட்ட கேட்டேன். அவன் தான் சொன்னான் நீங்கள் 2 பேரும் மேபி கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கப்புள்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் 2 பேரும் அப்படி தான் இருந்தீங்க. ஸோ நானும் நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் தான் போகலன்னு நினச்சேன். அவள் உன்னோட தங்கச்சின்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்ன ஜிமின் போய் சொல்லிட்டு இருக்கியா? நான் தான் வயனை கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி இவ தான் என்னோட தங்கச்சின்னு கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணனே. அப்போ என்ன உன் காதில் அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி கேட்டுச்சா? இல்லை ஹராம், அன்றைக்கி நான் இல்லவே இல்லை. நீ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் அங்கே இல்லவே இல்லை. என்ன அப்படின்ட்டு ஆரம் இப்போ தான் யோசிக்கிறாரு. ஆமாம், வயனை அதாவது உங்களை அவரோட தங்கச்சின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜிமின் அந்த பிளேஸ்லேயே இருந்திருக்க மாட்டார். ஸோ இப்போ அதை யோசிச்சு பார்த்து நம்ஜினே ஒரு மாதிரி அமைதியாக அங்கேயே உட்காந்துட்டாரு. அப்போ இத்தனை நாளாக வயனோட கேர்ள் ஃப்ரெண்டுனே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. அதனால தான் வயன் வந்து உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது நீ அப்படியெல்லாம் பேசியிருக்க, அப்படி தானே? ஆமாம் ஆரம் அப்படின்ட்டு அவரும் தலையாட்டுறாரு. இப்போது என்ன சொல்கிறதுன்னு ஆரம்க்கு ஒன்றும் புரியல. இதில் ஜிமின் மேலே தப்பு சொல்கிறதா இல்லை யார் மேலே தப்பு சொல்கிறது அப்படின்ட்டே புரியல. சரி இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்க? ஆனால் உனக்கு உண்மை தெரிஞ்ச பிறக்கும் நீ போய் வயன்கிட்ட சாரி கேட்கணும்னு உனக்கு தோணலையா? இல்லை எனக்கு தோணுச்சு. ஆனால் அவளோட ஃபேஸை நான் எப்படி பார்க்குறதுன்னு தான் தெரியல. அவளை நான் இவ்வளோ கேவலமாக பேசிட்டேன். நான் இப்படியே போய் எப்படி அவளோட ஃபேஸை பார்த்து நான் மன்னிப்பு கேட்குறது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆரம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. அதுக்குன்னு நீ இப்படியே பயந்துக்கிட்டே அவள் ஃபேஸை பார்த்து சாரி கேட்க முடியாமல் இப்படியே இருக்க போறியா? இல்லை நான் அவட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போது நாளைக்கே மன்னிப்பு கேளு, நான் வயனை இங்கே வர வைக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? அவள் நீ உண்மையாக லவ் பண்ணுறா. அதனால தான் இவ்வளோ நாள் ஆகியுமே அவள் இன்னுமே அந்த கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கா. உன்னை பார்க்க முடியாமல் தான் அவள் இங்கேயுமே வரமாட்றா அப்படின்ட்டு ஆரமும் சொல்கிறாரு. ஜிம்மினுக்கும் சரி ஓகே ஆரம், நான் அவட்ட மன்னிப்பு கேட்குறேன், அவளை வர சொல்லு அப்படின்றாரு. ஸோ நீங்கள் இப்போ உள்ளே போதா வேணாமா அப்படின்ட்டு தயங்கிட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா ஆரமும் கால் பண்ணி உடனே கூப்பிட்ருப்பாரு. வயன் நீ நாளைக்கு இங்கே வா, உன்னை மீட் பண்ணுன்னா. என்னையவா? எதுக்கு ஆரம்? இல்லை வயன் நீ வந்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. என்ன இப்போ என்ன அவ்வளோ அவசரம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சரி ஓகேன்னு நீங்களும் வந்திருப்பீங்க. ஆனால் உள்ளே போகணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரின்ட்டு உள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா எல்லாருமே உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போல். நீங்களுமே வரீங்க. வந்தோன்னே டேங் தான் வந்து வயன் அப்படின்ட்டு வந்து டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு.
நான் தான். என்னவா நீ இத்தனை நாள் ஆச்சு எங்களை பார்க்கணுன்னு தோணவே இல்லையா? ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஆர்வமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே கொஞ்சம் அடக்கி வாசிடா அப்படின்ட்டு சொல்லும் போது தான் ஓகே ஓகே அப்படின்ட்டு அவரும் அமைதியாக போயிட்டாரு. மற்ற மெம்பர்ஸும் வந்து லைட்டாக பேசிட்டு அமைதியாக அங்கே போய் நின்றுக்கிட்டாங்க. அப்போது ஆரமாக வந்துட்டு வயன் என்ன ஆரம், எதுக்கு கூப்பிட்டா? ஏதோ அவசரன்ற மாதிரி கூப்பிட்டியே, என்ன விஷயம்? அது அது வந்து இரு, நான் பேசினா கரெக்டாக இருக்காது அப்படின்ட்டு அவர் அப்படியே நகர. அங்கே தான் ஜிமின் இருக்கார். நீங்கள் ஜிமினை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே திரும்பி ஆரம்பியே பார்க்குறீங்க. அவர் அப்படியே அமைதியாக போய் மற்ற மெம்பர்ஸ் கூட நின்றுக்கிட்டாரு. இப்போ ஜிமினும் நீங்களும் மட்டும்தான் எதிர நின்றுட்டுருக்கீங்க. அவர் ஜிமினும் உங்களை பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து வயன் ஜிமின் ஐம் சாரி வயன், நான் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது. பிடிக்கலன்னு டைரெக்டாக அவன் ஃபேஸ் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை விட்டுட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நான் உன்னை அப்படியெல்லாம் திட்டேன். ஐம் சாரி வயன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அது வந்து நான் வந்து அப்படின்ட்டு ஜிமின் ரொம்ப தயங்குறாரு. அப்போ டேயாங் தான் அது என்னால் தான் வயன். என்ன ஒன்னாலையா? நீ என்ன பண்ண? இல்லை, அது நீ ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஸோ ஜிமின் மைண்ட்லேயும் அப்படி தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஆரம் வந்து உன்னை தங்கச்சின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ தான் எனக்கே தெரியும். ஆனால் ஜிமினுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஏன்னா ஆரம் நீ என்னோட தங்கச்சி அப்படின்ட்டு சொல்லும்போது ஜிமின் அந்த பிளேஸ்லேயே இல்லை. ஸோ அதனால்தான் நீ வந்து ப்ரொப்போஸ் பண்ணும்போது கூட நீ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டே என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஜிமின் உன்னை திட்டான் அப்படின்ட்டு இப்போது டேயாங் தான் சொல்கிறாரு. அப்போது ஏன்னா அப்படின்ட்டு நீங்களே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஆமாம், ஐம் சாரி வயன் அப்படின்ட்டு அவரும் பேசிகிட்ருக்க. அப்போது ஆரம் இதுக்கு மேலே இங்கேருந்து சரிப்பட்டு வராது, வாங்க நம்மளாம் கிளம்பிடலாம், அவங்க 2 பேரும் மட்டும் பேசட்டும் அப்படின்ட்டு எல்லா மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் டேயாங் மட்டும் இல்லை, நான் வரமாட்டேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் வருவேன், மரியாதையாக வந்துடுறா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை இன்னும் ஒதுக்காமல் வச்சுருக்கேனே அதுக்கு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்ட்டு மிரட்டிட்டு டேயாங்க அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டாரு. ஆரம் ஐம் சாரி வயன், நான் உன்னைய தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால தான் நீ ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறல, அதனால தான் உன்னைய ஒரு மாதிரி நான் பேசிட்டேன். ஆனால் அது தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். ஆனால் உன்னை எப்படி பார்த்து சாரி கேட்குறது தான் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று தான் நான் ஆரம்பிக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். ஸோ அதனால தான் இதுக்கு மேலேயும் நான் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு உங்ககிட்ட சாரி கேட்க சொல்லி ஆரம் தான் சொன்னார். ஸோ அதனால தான் இப்போது எனக்கு தைரியம் இல்லை தான், இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா எல்லா தப்பும் ஏன் மேலே தான் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் சாரி கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் சமாதானமே ஆகுது. ஏன்னா உங்கள் மனசில் அவ்வளோ பாரமாக இருந்துச்சு. இப்போ தான் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பறந்து போன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஓகே ஜிமின், என்னால் புரிஞ்சிக்க முடியுது, உங்கள் மேலே தப்பு இல்லை, இது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஜிமின் அப்படின்ட்டு நீங்களுமே ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் அவருக்குமே ரிலீஃபாக இருந்துச்சு. அவருமே தன்னால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ தான் அந்த பேர்டனெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ நீங்களுமே சிரிக்கிறீங்க. என்ன ப்ராப்ளம் சால்வ்டா அப்படின்ட்டு ஜேகே தான் எட்டி பார்த்துட்டு சொல்ல சால்வ்டு தான் அப்படின்ட்டு டேயாங்கும் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருமே உள்ளே வராங்க. ஸோ நீங்களும் சிரிக்க ஜிமினுமே சிரிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சரி வா வயன், இப்போ தான் உன் ஃபேஸில் மறுபடியும் சிரிப்பு பார்க்க முடியுது, வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு டேயாங் தான் உங்கள் கையை பிடிச்சி ஆரமாக இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே டேயாங் கூட போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாப்பி. மற்ற மெம்பர்ஸும் இப்போ ஜிமின் கூட நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தான் பழைய மாதிரி எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஜிமின் மட்டும் ஒரு மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே அவர் பாக்கெட்லேருந்து ஒன்று எடுக்கிறாரு. அது வேறு எதுவும் இல்லை, உங்களோட கீ செயின் தான். அன்றைக்கி கூட உடச்சிருப்பாரே அந்த கீ செயின் தான். அது எப்படி ஜிமின்கிட்ட வந்துச்சுன்னா, அன்றைக்கி ஜிமின் கீழே போட்டு உடச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பார்ல, அப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சிட்டு கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கிளம்புவீங்கள்ல அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ வரையுமே அந்த உடஞ்சி போன கீச்சனை உங்கள் கையில் தான் பத்திரமா வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம், இதுக்கு மேலே யூஸ்லெஸ் தான் அப்படின்ட்டு டஸ்ட்பினில் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கேருந்தே கிளம்பி ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. அப்போ ஜிமினுக்கு அதுக்கப்புறம் தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. ஜிமின் மட்டும் அங்கே தனியாக நின்றுட்டு இருந்திருப்பார்.
அப்போ தான் அங்கே டஸ்ட்பினில் நீங்கள் போட்டு போனால் கீச்சன் இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா அவர் கடையில் கண்டுபிடிச்சிருப்பாரு. இது வயன் எனக்கு கொடுத்த கீச்சன் தானே அப்படின்ட்டு டஸ்ட்பினில் இருந்த எல்லா அந்த உடஞ்சி போன பீசஸையும் எடுத்து கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் உட்காந்து அதை ஒட்டி முடிச்சிருப்பாரு. அது என்ன தான் பழச மாதிரி இல்லைனாலுமே அது நீங்கள் கொடுத்தது, அதுவும் ஆசாசியாக அவருக்காண்டி வாங்கிட்டு வந்தது. ஸோ அதனால் அது அழகாக தான் தெரியுது உடஞ்சா கூட. அதை பத்திரமா அவர் வச்சுட்டு இருந்திருப்பார். ஒரு மாதிரி கில்ட்டி எல்லாமே ஒரு மனசுக்குள்ளே இருந்தாலும் அது ரொம்ப பத்திரமா அவர் வச்சுட்டு இருந்திருப்பார். டெய்லியுமே அதை எடுத்து தான் உங்ககிட்ட சாரி கேட்குற மாதிரி சாரி கேட்டுட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ அந்த கீச்சன் எடுத்து பார்க்குறாரு. ஸோ அப்படியே உங்களையே பார்க்குறாரு. அவருக்கு இப்போ வரையும் தெரியல உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு, உங்கள் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியல. ஆனால் என்னமோ உங்களை பார்க்கும்போது அவருமே சிரிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜாலியாக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்கிறீங்க. ஜிம்மிக்கிட்டேயும் பாய் அப்படின்ட்டு நார்மலாக தான் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பம் சரி ஓகே வயன் சேஃபாக வீட்டுக்கு போ. ஓகே ஓகே சரி அதுக்கப்புறம் அடிக்கடி இங்கே வா, என்ன கன்ஃபார்ம் வருவேன், இதுக்கப்புறம் வந்தே வருவேன் அப்படின்ட்டு நீங்களும் இப்போ தான் பழைய மாதிரி சிரிச்சிட்டு போகிறீங்க. இதுதான் ஆரம்புக்கும் வேணும். ஸோ அவருமே அழகாக சிரிக்கிறாரு. நீங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. சரின்ட்டு ஆரமும் மறுபடியும் உள்ளே வராரு. அப்போது ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமின் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு போனீங்களே, அதாவது அந்த உடஞ்ச கிச்சனை ஒட்ட வச்சுருப்பார்ல, அதை தான் ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது நம்ஜனுக்கும் தெரிஞ்சிச்சு அது நீங்கள் ஜிமின்காண்டி கொடுத்த கீச்சன் தான் அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. என்னென்னா எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சுல அப்படின்ட்டு நம்ஜன் வயன்கிட்ட, அதாவது உங்ககிட்ட தனியாக இருக்கும்போது, வயன் இப்போ தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சுல, இப்போ போய் நீ ப்ரப்போஸ் பண்ண. ஏன்னா ப்ரப்போஸ் பண்ணுமா? யாருக்கு? என்ன வயன் யாருக்குன்னு கேட்குற? ஜிம்மினுக்கு தான். இல்லை ஆரம், இல்லை நான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன். ஏன் வயன்? அதுதான் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுல. ப்ராப்ளம் சால்வ்டு தான், ஆனால் அன்றைக்கி என்னை பிடிக்கலன்னு சொன்னது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா ஜிம்மின் என்னை பிடிக்கலன்னு சொல்கிறது எப்படி பொய்யா இருக்க முடியும்? அதுவும் ஒரு மனசுலேருந்து தான் வந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே மறுபடியும் போய் ப்ரப்போஸ் பண்ணி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அதை என்னால் தாங்க முடியாது. எனக்கு புரியுது அவரோட ஸ்டேட்டஸே வேறு, என்னோடய ஸ்டேட்டஸே வேறுன்னு. ஸோ என்னோடய லிமிட்டில் நான் இருந்துக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆரமாலையும் எதுவுமே சொல்ல முடிஞ்சிருக்காது. ஸோ இப்போது அதை தான் யோசிச்சு பார்க்குறாரு. இப்போது அவருக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல. இவனுக்கு வயனை பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா? அவள் கொடுத்த கிச்சனை தான் பார்த்துட்ருக்கான். அப்போ இதுக்கு என்ன தான் அர்த்தம்? இவன் உண்மையாக லவ் பண்ணிகிட்டு இருந்தா வயன் அந்த லவ்வை ஏற்றுப்பாளா இல்லை ஏற்றுக்க மாட்டாளா அப்படின்ட்டு இங்கே நம்ஜனுக்கே அவ்வளோ குழப்பம் நம்மள மாதிரி. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய் பாய்.